NEET எக்ஸாமில் ஜெனட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், எவல்யூஷன் இந்த சாப்டர்லாம் ஸ்ட்ரெயிட்டாக என்சிஆர்டி புக்கில் இருந்து கொஸ்டின் கேட்காம கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்பாங்க. ப்ரீவியஸ் இயரில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஏற்கனவே அதில் நம்ம அந்த கலர் பிளைண்ட் ஜீமோஃபிலியாலாம் எப்படி பண்ணுறது, கால்குலேட் பண்ணுறது, பர்சன்டேஜ் இல்லை ப்ராபபிலிட்டி, அந்த மாதிரி கொஸ்டின் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுமாரி பிளட் குரூப்பு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. மீதி இருக்கிற சம்ஸ்லாம் இன்றைக்கி ஒரு குயிக்காக ரிவிஷன் பண்ணிடலாம். இந்த சம்ஸ்லாம் விட்டு போயிடாதீங்க. உங்களுக்கு பயாலஜியில் 360 எடுக்கணும்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஆல்ரெடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறீங்களான்ட்டு ஒரு டைமு செக் பண்ணிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸு, ஏதாவது 1 or 2 ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க எப்பயாவது. இது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா there are 3 genes A, B and C. Percentage of crossing over between A and B is 20%, B and C is 28 and A and C is 8%. What is the sequence of gene on chromosome? இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு இருக்கிறதுல எதில் வந்து அதிக பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அதை ஃபஸ்ட்டு போட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா A and B 20 தான் இருக்குது, B and C வந்து 28% இருக்குது, A and C வந்து 8%. ஸோ இப்போ அதிக பர்சன்டேஜ் இருக்கிறது B and C தான் 28%. ஸோ அதை போட்டிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். B and Cனா மீதி இருக்கிற ஆப்ஷன்ஸு B, C and D மூணுமே எலிமினேட் ஆகிடுச்சு. இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஸோ அடுத்து இந்த B and Cல பார்த்தீங்கன்னா பிட்வீன் A and B, A and Bங்கிறது 20% போயிடுச்சுன்னா டோட்டலாக 28னா இந்த 20 போயிடுச்சுன்னா மீதி A and C 8% தான். ஸோ இந்தமாரி ப்ராப்ளம்ஸ் எது கேட்டாலும் ஃபஸ்ட்டு இருக்கிறதுல எது ஹையஸ்ட் பர்சன்டேஜ் கொடுத்துறாங்களோ அதை போட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக 2 சாய்ஸாக எலிமினேட் ஆகிடும். மீதியை வந்து ஈஸியாக நீங்கள் அடுத்து எது கம்மியாக அதிகமாக இருக்கோ அதை வச்சு ஈஸியாக நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இன்னொரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A and B is 20, C and D is 24 and A and D is 29%. இப்போ ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வந்து A and D தான். ஸோ A and D நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே பிட்வீன் A and Dக்குள்ளார தான் இருக்க முடியும். ஸோ அப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 சாய்ஸ் போயிடுச்சு. ஸோ அப்போ பிட்வீன் இந்த C இல்லாட்டி D ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். அடுத்த ஹையஸ்ட் எதுன்ட்டு பார்க்குறீங்க, C and D is 24. ஸோ இப்போ Cக்கும் Dக்கும் 24 போட்டுக்கிறீங்க. ஸோ அப்போ 24 போட்டிங்கன்னா மீதி 5% தான் இருக்கும். 5% எதுன்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A and C. ஸோ அப்போ A, C 5% போயிடுச்சு, C and Dங்கிறது 24. ஸோ டோட்டலாக 29 வந்துடும். அதுக்கு நடுவில் இருக்கிறது மீதி எல்லாமே நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். B and Dங்கிறது 9%. ஸோ 9னா அடுத்தது C and B இல்லை B and C எப்படி போட்டாலும் 15 + 9 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 25 வந்துடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பார்த்தோன்னே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரிலாம் இருக்காது. ஹையஸ்ட் பர்சன்டேஜ் எதை போட்டிங்களோ மீதி எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து மீதி எது ஹையஸ்ட்டுக்கோ அப்படியே போட்டு ஈஸியாக நீங்கள் இந்த மெத்தடில் போட்டலாம் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்னா. அதேமாதிரி இந்த டைப்பில் வந்துச்சுன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேமெட்ஸ்ன்னு கேட்டாலே உங்களுக்கு 2n ஃபார்முலா தான். n இஸ் ஈக்குவல் டு இங்கே எத்தனை ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்துங்க. ஸோ இங்கே ஒரே ஒரு ஸ்மால் லெட்டர் தான் இருக்குது. இங்கே ஏஏ ரெண்டுமே கேபிட்டல், சிசி ரெண்டுமே கேபிட்டல். ஸோ பியில் வந்து தான் ஒரு கேபிட்டல் ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்குது. ஸோ எத்தனை ஸ்மால் லெட்டர் இருக்குன்னு ஈஸியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா n இஸ் ஈக்குவல் டு இங்கே 1 தான். ஸோ n இஸ் ஈக்குவல் டு 1 போட்டிங்கன்னா 2 to the power 1 இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் சப்போஸ் இங்கே சிலையுமே ஒரு கேபிட்டல் சி ஒரு ஸ்மால் சி கொடுத்துருந்தாங்கன்னா 2 to the power 2, 2 இஸ் ஈக்குவல் டு 2 into 2 இஸ் ஈக்குவல் டு 4 வந்துடும். சப்போஸ் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, கேபிட்டல் பி ஸ்மால் பி, கேபிட்டல் சி ஸ்மால் சி கொடுத்துருந்தாங்கன்னா 3 ஸ்மால் லெட்டர் இருக்குது. ஸோ 3 ஸ்மால் லெட்டரில் இருக்கும்போது n இஸ் ஈக்குவல் டு 3 வந்துடும். 2 to the power 3 போட்டுக்கிறீங்க. ஸோ அப்படி போட்டிங்கனாலே 2 into 2 into 2 அந்த மாதிரி போட்டு நீங்கள் ஆன்சர் கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்தமாரி ப்ராப்ளம்ஸும் ஒரு சில டைமில் கேட்டிருக்காங்க. இந்தமாரி சம்ஸையும் பார்த்துங்க. அதேமாதிரி உங்களுக்கு மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இதுவும் ஒரு ஈஸியான சம் தான். எப்பயுமே வந்து இதில் உங்களுக்கு வந்து அடினோசின் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் அடினோசின் வந்து எப்பயுமே தைமைன் கூட
பேர் ஆகும். அதேமாதிரி சைட்டோசின் வந்து குவானோசின் கூட தான் பேர் ஆகும். ஸோ இப்போ எவ்வளோ அடினைன் இருக்கோ அதே பர்சன்டேஜ் தைமினும் இருக்கும். அதேமாரி சைட்டோசின் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ குவானினும் இருக்கும். இப்போ அடினைன் 30% கொடுத்துட்டாங்க. அடினைன் 30% கொடுத்துட்டாங்களே உங்களுக்கு தைமினும் மீதி என்னவா இருக்கும்? 30% தான். ஸோ அதுலேயே உங்களுக்கு மீதி எல்லா ஆன்சருமே எலிமெண்ட் ஆயிடுச்சு. இது மட்டும்தான். ஸோ மீதி இப்போ இதை கால்குலேட் பண்ணிக்கிறீங்க. அடினைன் 30%, தைமின் 30%, டோட்டலாக 60% போயிடுச்சு. ஸோ இப்போ ரிமைனிங் என்ன இருக்குதுன்னா 100 - 6 40% தான் இருக்குது. ஸோ 40 வந்துச்சுன்னா 40 எப்படி டிவைட் பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு ரெண்டாவது ஈக்குவலாக தான் இருக்கும். சைட்டோசின் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் குவானினும் இருக்கும். ஸோ 20 + 20 40. அப்படி இல்லாட்டி இதையும் வச்சு போடலாம். A + G = T + C. இப்படி வச்சு போட்டாலும் ஓகே. இல்லை இந்தமாரி சம்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பார்த்தோன்னே கன்ஃபியூஸ்லாம் ஆகிடாது. ஸோ எவ்வளோ அடினின் இருக்கோ அவ்வளோதான் தைமின் இருக்கும். எவ்வளோ சைட்டோசின் இருக்கோ அவ்வளோதான் குவானினும் இருக்கும். ஸோ ஒன்று கொடுத்துட்டாலும் ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். அதேமாரி இதில் பாருங்கள் 17% bases were shown to be cytosine. ஸோ அப்போ சைட்டோசின் 17% கொடுத்துட்டாலே உங்களுக்கு அப்போ குவானினும் என்னவா இருக்கும்? அதே 17% தான் இருக்கணும். ஸோ குவானின் 17%னாலே உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான். அப்புறம் பி அண்ட் சி போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த 17 + 17 34 வந்துடும். ஸோ அப்போ 100 - 34 = 66. ஸோ அந்த 66 பாதியாக டிவைட் பண்ணிங்கன்னா 33 33. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக 4 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற மார்க்கு. இந்த மாதிரி சம்ஸை மட்டும் மிஸ் பண்ணுறாதீங்க. கரெக்டாக போடுங்க. அடினைன்னா கரெக்டாக அதே பர்சன்டேஜ் தான் தைமினும் வரணும். சைட்டோசின் வந்து அதே தான் குவானினும் வரணும். ஒரு பேரை நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா 100 அதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னு 100லேருந்து மீதி இருக்கிறத அப்படியே ஈக்குவலாக டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதான் பர்சன்டேஜ் வந்துடும் ஈஸியாக. அது இந்த மாதிரி சம்மு இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸுக்கு ஃபார்முலாலே லென்த் ஆஃப் த டிஎன்ஏ பை டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 கன்சர்கேட்டிவ் பேஸ் பேர்ஸ். இந்த லென்த் அவங்க கொடுத்துட்டாங்க 1.11. ஸோ இப்போ அது டிவைடட் பை டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 கன்சர்கேட்டிவ் பேஸ் பேர்ஸுங்கிறது ஃபிக்ஸ்டு. எவ்வளோ 0.34 × 10⁻⁻9. ஸோ இப்போ 10⁻⁻9 அப்படியே 10⁻9 அப்படியே எடுத்துக்கிறீங்க. ஸோ 1.1 டிவைடட் பை 0.34னாலே உங்களுக்கு 3.26 வரும். 3.264 வரும். ஸோ அப்போ அங்கே கொடுத்துருக்கிறதுல வேல்யூவில் இங்கே 3.3 இங்கேயும் 3.3 கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து 10⁻6 கொடுத்துருக்காங்க. அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம இங்கே எதுவுமே 10⁻−9 அப்படி தான் வச்சுக்கோங்க. இதை மட்டும்தான் நம்ம டிவைட் பண்ணுறோம். இப்போ அந்த 10⁻−9 மேலே போனால் 10⁻+9 மாறிடுச்சு. அவ்வளோதான். அதேமாதிரி இங்கேயும் பாருங்கள். அதேமாதிரி இங்கே என்ன அப்படியே ஆப்போசிட்டில் கேட்டிருக்காங்க. லென்த்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு அங்கே வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினில் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் கேட்டாங்க. இங்கே லென்த்து கேட்டிருக்காங்க. லென்த் ஆஃப் டிஎன்ஏ ஃபார்முலா என்ன? டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 கன்சர்கேட்டிவ். ஸோ அது 0.34 ஃபிக்ஸ்டு ப்ளஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் 6.6 × 10⁻9. ஸோ இப்போ 10⁻−9 + 9. ஸோ இப்போ இது ஈஸியாக கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2.24 மீட்டர். ஸோ அதுக்கு அப்ராக்சிமேட்டாக அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2.2. இங்கே 2.5ன்னு கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை விட்டுறாங்க. 2.24ன்னு உங்களுக்கு 2.2 தான் அதனுடைய நியரஸ்ட் வேல்யூ. இந்த மாதிரி பெடிகிரி அனாலிசிஸ் இதில் வந்து ஒரு சில டேர்ம்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் பெடிகிரி அனாலிசிஸை கம்பேர் பண்ணி அதையும் இதையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் ஹீமோஃபிலியா கம்பைன் பண்ணும்போது லாஸ்ட் இயர் கொஸ்டின் கேட்டாங்க. அதை நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருக்கிற ஆட்டோசோமல் ரிசெசிவ் டிசீஸ் எப்பயுமே உங்களுக்கு டாமினன்ட்னா ஜென்ரேஷனை ஸ்கிப் பண்ணாது. ரிசெசிவ்னாலே உங்களுக்கு ஜென்ரேஷனை ஸ்கிப் பண்ணும். இப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் இது, செகண்ட் ஜென்ரேஷன் இது, தேர்ட் ஜென்ரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் உங்களுக்கு டிசீஸ் இல்லை, செகண்ட் ஜென்ரேஷனில் இருக்குது, தேர்ட் ஜென்ரேஷனில் இங்கே பாருங்கள் நீங்கள் இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கிப் பண்ணியிருக்கும். ஸோ இப்போ இது இங்கே யாருக்குமே இல்லைன்ற மாதிரி தெரியுது. பட் அவங்க வந்து செகண்ட் ஜென்ரேஷனில் இருக்குது. ஸோ அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன சொல்லிடலான்னா ஆட்டோசோமல் ரெசிசிவா இல்லை செக்ஸ் லிங்க்டு ரெசிசிவா ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. டாமினன்ட் வெளியில் போயிடுச்சு.
இப்போ ரிசெசிவ்னு வரும்போது 2 பேரண்ட்டுமே அஃபெக்ட் ஆகாமல் இருந்து ஃபீமேல் சைல்டு அஃபெக்ட் ஆகுறாங்கனாலே அது வந்து ஆட்டோசோமல் ரிசெசிவ் தான். செக்ஸ் லிங்க்டு ரிசெசிவ்ல அந்த மாதிரி வர முடியாது. 2 பேருமே நாட் அஃபெக்டட் கண்டிஷனில் இருந்தாலும் சரி, இல்லை கேரியரில் இருந்தாலும் சரி, ஃபீமேல் சில்ட்ரன் வந்து அஃபெக்ட் ஆகணும்னா 2 பேருமே நாட் அஃபெக்டட் பட் ஃபீமேல் சைல்டு வந்து அஃபெக்டட்னா அது ஒன்லி இன் கேஸ் ஆஃப் ஆட்டோசோமல் ரிசெசிவ்ல மட்டும்தான். செக்ஸ் லிங்க்டு ரிசெசிவ்ல வராது. இப்போ அதேமாரி நீங்கள் ஏஏ அந்த மாதிரி டைப்பில் போட்டு பாருங்கள். ஆட்டோசோமலுக்கு இது 2மே ரிசெசிவ் தான். அதாவது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டாமினன்ட் கிடையாது. உங்களுக்கு இது ஏன் கொடுத்துருக்குறேன்னா, உங்களுக்கு இதில் பாருங்கள், இந்த எங்கே டபுள் ஸ்மால் லெட்டர் ஏ வருதோ அதுதான் உங்களுக்கு வந்து அஃபெக்டட். சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருந்தால் 2த்துலேயுமே ஸ்மால் லெட்டர் ஏ கூட எடுத்துங்க. பட் 2த்துலேயுமே நீங்கள் ஸ்மால் லெட்டர் ஏ எடுத்தீங்கனாலே என்ன வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஸ்மால் லெட்டர் ஏலே வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோசோமல் ரிசெசிவ் மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஆட்டோசோமல் ரிசெசிவ்னா 2மே ஸ்மால் லெட்டர் ஏ இருக்கணும். அதே ஆட்டோசோமல் டாமினன்ட்னா 2மே கேபிட்டல் லெட்டர் ஏ இல்லை ஒரு கேபிட்டல் லெட்டர் ஏவாக கூட இருக்கலாம். இப்போ இது எப்படி ஃபஸ்ட்டு மெயின் இது வந்து ஜென்ரேஷனை ஸ்கிப் பண்ணுதாங்கிறத பார்க்க போகிறீங்க. இது ஏன் எக்ஸ் லிங்க்டு ரிசெசிவ் இல்லைன்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்னதான், சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபீமேல் அஃபெக்ட் ஆகியிருக்கணும்னா எக்ஸி எக்ஸு. ஸோ இப்போ இதில் வந்து 1 வந்து உங்களுக்கு ஃபீமேல்லேருந்து வரும், 1 வந்து உங்களுக்கு மேல்லேருந்து வரும். ஸோ மேல்லேருந்து வரணும்னா வெறும் எக்ஸ் மட்டும்தான் வரும். அப்படி வெறும் எக்ஸ் மட்டும் வந்து ஃபீமேல்லேருந்து எக்ஸி மட்டும் வந்தால் எக்ஸி எக்ஸுங்கிறது கேரியர், இது வந்து அஃபெக்டட் கிடையாது. இதை கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்களே தெரியும். இல்லை நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் விட்டுங்க. நீங்கள் அந்த ஆட்டோசோமல் ரிசெசிவ்னால என்னென்னே பார்த்துங்க, அதுவே போதும். ஸோ 2 பேருமே நாட் அஃபெக்டட் அண்ட் ஃபீமேல் வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருந்தாலே அது வந்து ஆட்டோசோமல் ரிசெசிவ் தான். இப்போ இது ஒரு கொஸ்டின். ஸோ இப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா தெரியும், ஜென்ரேஷன் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து ஆட்டோசோமல் ரிசெசிவ் தான். இது ஏன் எக்ஸ் லிங்க்டு ரிசெசிவ் இல்லைன்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் டைப் மட்டும் எடுத்துங்க. ரிசெசிவ் கண்டிஷன்னாலே உங்களுக்கு என்ன வந்திருக்கணும், எக்ஸ் லிங்க்டு ரிசெசிவ்னா எக்ஸி எக்ஸி வரணும். இங்கே நாட் அஃபெக்டட், ஏன்னா இங்கே கேரியர் கிடையாது. ஸோ அப்போ எக்ஸ் ஒய் தான் வரும். ஸோ அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள். அடுத்த ஜென்ரேஷனில் உங்களுக்கு வரும்போது எக்ஸி ஒய், ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு எக்ஸி வந்துடுவாங்க, இங்கே இருக்கிற ஒரு ஒய் வந்துடுவாங்க. ஸோ இப்போ எக்ஸி ஒய்னாலே கண்டிப்பாக இவர் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்கணும். பட் இங்கே வந்து அஃபெக்ட் ஆகலை. எக்ஸி ஒய்னாலே உங்களுக்கு என்னது அஃபெக்டடாக, ஏன்னா இங்கே மேலில் வந்து கேரியர் கிடையாது. ஸோ அதனால் இது வந்து எக்ஸ் லிங்க்டு ரிசெசிவாக இருக்க முடியாது. எக்ஸ் லிங்க்டு ரிசெசிவ்னா இந்த ஒரு பர்டிகுலர் இதை மட்டும் நான் கொடுத்து இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஃபீமேல் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்காங்கன்னா எக்ஸி எக்ஸியாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸ் லிங்க்டு ரிசெசிவில் அஃபெக்ட் ஆகியிருக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபீமேல்லேருந்து வெறும் எக்ஸி மட்டும்தான் போகும், மேல்லேருந்து ஒய் வரும். ஸோ எக்ஸி ஒய்னாலே மேல் வந்து அஃபெக்டட் கண்டிஷன். ஃபீமேல் அஃபெக்ட் ஆகியிருக்குன்னு மேல் அஃபெக்ட் ஆகலைன்னா அது வந்து என்ன கண்டிஷன், உங்களுக்கு ஆட்டோசோமல் ரிசெசிவில் தான் வரும். ஸோ இப்போ இதுவும் வந்து ஆட்டோசோமல் ரிசெசிவ் தான், எக்ஸ் லிங்க்டு ரிசெசிவ் கிடையாது. அதேமாரி உங்களுக்கு இந்த கொஸ்டினும் உங்களுக்கு எவல்யூஷனில் எப்பயாச்சும் தான் கேட்டிருப்பாங்க. பட் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் அந்த தியரி பார்ட்லேயே புக்கில் படிச்சிருப்பீங்க. p plus q is equal to 1 இல்லை p plus p square plus q square plus 2pq is equal to 1ன்ட்டு அந்த இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க 1000 individuals 360 belong to genotype AA. எப்பவுமே ஏஏங்கிறத நம்ம என்ன எடுத்துக்கோன்னா பி ஸ்கொயர், உங்கள் புக்லேயும் அப்படி தான், புக்கில் இருக்கிற இதெல்லாம் நம்ம வச்சு கால்குலேட் பண்ணாலும் அப்படி தான் வரும். அதேமாரி 482 ஏஏங்கிறது பிக்யூவாக எடுத்துக்கணும்.
ஸ்மால் லெட்டர் ஏ வந்தாலும் அது வந்து கியூ ஸ்கொயர்னு எடுத்துக்கிறீங்க. ஸோ ஏஏங்கிறது பி ஸ்கொயர். ஸோ அப்போ அப்படி கால்குலேட் பண்ணிங்கன்னா 360 அவுட் ஆஃப் 1000 இண்டிவிஜுவல்ஸ். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 360/1000, ஏன்னா டோட்டல் வந்து 1000. அவங்க 360ங்கிறது 360 டிவைட் பண்ணிங்கன்னா பை 1000 0.36 வரும். பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0.36, பி இஸ் ஈக்குவல் டு 0.6. இப்படியும் கால்குலேட் பண்ணலாம். இல்லை இது இல்லாமல் இன்னொரு மெத்தட் இருக்குது, டாமினன்ட் அலீலிக் ஃப்ரீக்வன்சி. உங்களுக்கு ரெண்டு இருக்குது, அனீலிக் ஃப்ரீக்வன்சி இருக்குது, ஜீனோடைப் ஃப்ரீக்வன்சி. இதில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ டாமினன்ட் அலீலிக் ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ஃபார்முலா? பி இஸ் ஈக்குவல் டு 2 into number of homozygous dominant plus number of heterozygous by 2 into total number of individual in population. ஸோ அந்த ஏற்கனவே நம்ம பார்த்த ப்ராப்ளத்தில் எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கனாலும் அதே ஆன்சர் தான் வரும். ரிசெசிவ் அலீலிக் ஃப்ரீக்வன்சிக்கு வந்து Q is equal 2 into number of recessive individuals plus number of heterozygous by 2 into total number of individuals. அதே தான் அங்கே உங்களுக்கு P வேணும்னா ஹோமோசைகஸ் டாமினன்ட்டு, இங்கே வந்து ரிசெசிவ் இண்டிவிஜுவல்ஸ். ரெண்டுமே மீதி எல்லாமே சேமாக தான் இருக்கும். இப்படி போட்டாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். அதேமாதிரி இதில் பாருங்க, ஜீன் லோகஸ் ஹஸ் 2 alleles A and A of the, if the frequency of dominant allele is A is 0.4, then what will be the frequency of homozygous dominant, heterozygous and homozygous recessive individuals? ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க, 0.4 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் டாமினன்ட் அலீல் A is equal to 0.4. ஸோ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், P is equal to P plus Q is equal to 1. ஸோ அவங்க ஏனாலே உங்களுக்கு வந்து 0.4ங்கிறது P உடைய வேல்யூ இல்லையா? ஸோ அதே ஸ்மால் லெட்டர் ஏ கொடுத்துருந்தாங்கக்கா அதை வந்து என்னென்னு எடுத்துக்கணும்னா Qன்னு எடுத்துக்கணும். கேபிட்டல் லெட்டர் ஏல கொடுத்துருந்தா அதை Pன்னு எடுத்துக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு P உடைய வேல்யூ 0.4. P plus Q is equal to 1. அப்போ Q is equal to 1 minus 0.4 is equal to 0.6 வந்துடும். ஸோ P ஸ்கொயர்னா A into A, 0.4 in ஸ்கொயர் is equal to 0.16 வந்துடும். ஸோ இப்போ ஏஏ வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. Q ஸ்கொயர் இஸ் அதே தான் உங்களுக்கு ஸ்மால் லெட்டர் 2A. ஸோ இப்போ Q ஸ்கொயருங்கிறது 0.6 நம்ம இதில் கண்டுபிடிச்சிருந்தோம். Q உடைய வேல்யூ 0.6 ஸ்கொயர் இஸ் 0.36. ஸோ 2PQங்கிறது ஹெட்ரோசைகஸ். இது வரைக்கும் ரெண்டுமே பார்த்து எல்லாமே ஹோமோசைகஸ். ஹோமோசைகஸ்னால ரெண்டுமே சேமாக இருக்கணும். ஏஏ இல்லை ஸ்மால் லெட்டர் ஏ இல்லை கேபிட்டல் லெட்டர் ஏ ரெண்டுமே சேமாக இருக்கணும். ஹெட்ரோசைகஸ்னால ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதான் 2PQ இஸ் ஈக்குவல் 2AA இஸ் ஈக்குவல் டு 2 into 0.4 into 0.6 is equal to 0.48. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், டியில் இருக்குது. இது 0.48ங்கிறது கேபிட்டல் லெட்டர்லேயே ஸ்மால் லெட்டர் ஏ, அது வந்து ஹெட்ரோசைகஸ். ஹோமோசைகஸ் ரிசெசிவ்ங்கிறது 0.36. ஹெட்ரோசைகஸ் இது அதேமாரி ஹோமோசைகஸ் டாமினன்ட்டுங்கிறது 0.6. ஈஸியாக போடலாம் அந்த மாதிரி சம்ஸ் எது வந்தாலும். அதேமாதிரி இது ரொம்ப ஈஸியாக கேட்டாங்க அவங்களே. frequency of A allele is 0.8 and that of A is 0.4. ஏன்னா ரெண்டுமே அவங்க கேபிட்டல் லெட்டர்லேயே ஸ்மால் லெட்டர் ரெண்டுமே அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படின்னா Pயும் அவங்களே கொடுத்துட்டாங்க, Qவும் அந்த மாதிரி அவங்களே கொடுத்துட்டாங்க. What would be the frequency of heterozygotes in the random mating population of equilibrium? ஸோ அப்போ அவங்க PQ ரெண்டுமே கொடுத்தனால ஹெட்ரோசைகஸ்னாலே நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், 2PQ இல்லையா? Q ஸ்கொயர் ப்ளஸ் 2PQ அதேமாரி P ஸ்கொயர். ஸோ அந்த ஈக்குவல் டு 1 அப்படி வச்சிங்கன்னா நீங்கள் 2PQ இஸ் ஈக்குவல் டு 2 into 0.6 into 0.4 is equal to 0.48 தான் இதனுடைய ஆன்சர். இந்த சம் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ அடினின் 30%னா உங்களுக்கு தைமைனும் 30% வந்துடும். ஸோ 60னா 100 minus 60 is equal to 40னா சைட்டோசின் 20, குவானோசின் 20%. அதுமாதிரி இதுவும் உங்களுக்கு இந்த ஜெனட்டிக் கோட்லேயும் இந்தமாரி சம்ஸு எப்போயாச்சும் கேட்டிருப்பாங்க. இந்தமாரி சம்ஸ் வந்தால் நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. இப்போ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த சீக்வன்ஸ் ஆன் தி கரஸ்பாண்டிங் கோடிங் ஸ்டாண்ட் இஃப் த சீக்வன்ஸ் ஆன் mRNA ஃபார்ம்டு. ஸோ mRNA கொடுத்துட்டு கோடிங் ஸ்டாண்டு கேட்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் டெம்ப்ளேட்டு
கோடிங் ஸ்டாண்டு, அடுத்தது எம்ஆர்என்ஏ. இவங்க அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எம்ஆர்என்ஏ கொடுத்துட்டு கோடிங் ஸ்டாண்டு வேணும்னா உங்களுக்கு நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும்னா ரொம்ப ஈஸி. எங்கெங்கெல்லாம் யுராசில் இருக்கோ அங்கெல்லாம் தைமின் வந்தாலே உங்களுக்கு அது கோடிங் ஸ்டாண்டாக வந்துடும் இல்லையா? ஏன்னா அடினைன், தைமின், சைட்டோசின், குவானின்லாம் டிஎன்ஏல தான் இருக்கும். யுராசியலுங்கிறது ஆர்என்ஏவில் இருக்கும். ஸோ அப்போ அங்கே யுராசியல் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தைமின் போட்டுருங்க. அப்படியே அண்டர்லைன் பண்ணியிருப்போம் பாருங்க. யுராசியல் இருக்கிற இடத்துலலாம் தைமின் போடுங்க. ஏன்னா கோடிங் ஸ்டாண்டுக்கும் எம்ஆர்எனுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் எதுனா தைமின் இருக்கிற இடத்துல யுராசியல் இருக்கும். இந்த ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ஸோ அதை அப்படியே மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இங்கே அதேமாதிரி பாருங்கள். விச் ஒன் இஸ் எ கரெக்ட் ப்ராடக்ட் ஆஃப் டிஎன்ஏ டெபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் டு தி கிவன் டெம்ப்ளேட். இங்கே டெம்ப்ளேட் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து கரெக்ட் ப்ராடக்ட் ஆஃப் டிஎன்ஏ டெபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ்னால் எம்ஆர்என்ஏ கேட்குறாங்க. இன்டெரக்டாக கேட்டிருக்காங்க, எம்ஆர்என்ஏ கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு டெம்ப்ளேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டெம்ப்ளேட்டை வந்து ஃபஸ்ட்டு கோடிங் ஸ்டாண்டாக நீங்கள் மாற்றணும். ஸோ கோடிங் ஸ்டாண்டு வரும்போது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எங்கெங்கெல்லாம் தயமைன் இருக்கோ அங்கெல்லாம் அடினைன் வந்துடும். அடினைன் நிற்கிற இடத்துல தைமின், சைட்டோசின் இருந்தால் குவானின், அதேமாதிரி அடினைன் இருந்தால் தைமின், தைமின் இருந்தால் அடினைன், குவானின் வந்தால் 2 குவானின் இருக்குது, 2 சைட்டோசின், அதேமாதிரி சைட்டோசின் இருக்குது, குவானின், 3 அடினைன் இருக்குது, அப்படியே 3 தைமின் போடுறீங்க. அதேமாதிரி தைமின் இருக்கிறதுனால இங்கே அடினைன், அடினைன் வந்ததுனால இங்கே தைமின், தைமின் வந்ததுனால இங்கே அடினைன், 2 சைட்டோசின் இருக்குது, 2 குவானின், அடினைன் அதுக்கு பதில் இங்கே தைமின், 2 தைமின் வந்ததுனால 2 அடினைன், அப்போ சைட்டோசின் வந்தால் குவானின், அடினைன் வந்தால் தைமின். இப்போ இது வந்து கோடிங் ஸ்டாண்டு. ஸோ டெம்ப்ளேட் கொடுத்துட்டாங்க, நம்ம கோடிங் ஸ்டாண்டை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கோடிங் ஸ்டாண்டுக்கும் எம்ஆர்என்ஏக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். எங்கெங்கெல்லாம் தைமின் இருக்கோ அங்கெல்லாம் யுராசில். ஸோ அதை அப்படியே போட்டுட்டு வரீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே 3 யுராசில் இருக்குது, இங்கே 3 தைமின் இருக்கிறதுல 3 யுராசில். ஸோ அந்த மாதிரியே போட்டு வரீங்க. லாஸ்ட்டாக இங்கே வந்து இங்கே தைமின் இருக்குது, இங்கேயும் யுராசில் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ இதை மட்டும் மறந்துடக்கூடாது. டிஎன்ஏனா அடினைன் வந்து தைமின், சைட்டோசின்னா குவானின். ஆர்என்ஏவில் வந்து தைமினுக்கு பதில் யுராசிலாக போடணும். தைமின் இருக்கிற இடத்துல யுராசில் வரணும். ஸோ இதுதான் டெம்ப்ளேட்டு, கோடிங் ஸ்டாண்டு, எம்ஆர்என்ஏ. இது கரெக்டாக நீங்கள் உங்கள் என்சிஆர்டி புக்கில் இருக்கிற எக்ஸாம்ஸையும் போட்டு பாருங்கள். அதையும் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி. 999 bases in RNA that code for protein with 333 amino acids. ஏன்னா உங்களுக்கு 3 பேசஸ் சேர்ந்தால் தான் ஒரு கோடான் வரும், அதான் ஒரு அமினோ ஆசிடாக வரும். ஸோ இப்போ 999 333 அமினோ ஆசிட்ஸ் வந்தது. ஸோ இப்போ அவுட் ஆஃப் தட் அந்த 999ல் 901 மட்டும் டெலீட் பண்ணிடுறீங்க. such that the length of the RNA becomes 998. How many codons will be altered? இப்போ 999ல் அப் டு 900 வரைக்கும் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. 901 தான் டெலீட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி 900னா 3 பேசஸ் ஒரு அமினோ ஆசிட் வந்துடும் இல்லையா? ஸோ இப்போ 900 பேசஸ்னால் 300 அமினோ ஆசிட் வரைக்கும் எந்த சேஞ்சுமே இருக்காது. ஸோ இப்போ ரிமைனிங் 901 டெலீட் பண்ணதுனால மீதி இருக்கிற 333ல் இருக்கிற மீதி 33 தான் ஆல்டர் ஆகும். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. 2pq அதை ஆல்ரெடி அவங்களே கொடுத்ததை வச்சு நீங்கள் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. பியோட வேல்யூ கியூட வேல்யூ போட்டிங்க 0.48 வந்துடும்.